குஷ்ரக போதைப் பொருளை இலங்கைக்கு கடத்திச் சென்ற நபர் ஒருவரை கட்டுநாயக்க விமான நிலைய போதைப்பொருள் ஒழிப்பு பிரிவு அதிகாரிகள் கைது செய்துள்ளனர். கைது செய்யப்பட்ட சந்தேக நபர் தாய்லாந்தின் பாங்காக் நகரில் குறித்த போதைப் பொருளை கொள்வனவு செய்து வேறொரு நபர் மூலம் அதனை இலங்கைக்கு அனுப்பி தனது வீட்டில் மறைத்து வைத்திருந்ததாக காவல்துறையினர் தெரிவித்தனர். இவ்வாறு கைது செய்யப்பட்டவர் வத்தளை பிரதேசத்தைச் சேர்ந்த 34 வயதுடையவர் என்பதுடன் இந்த சந்தேக நபர் நாட்டின் பிரதான போதைப் பொருள் கடத்தல்காரர்களில் ஒருவர் எனவும் குறிப்பிட்டனர். சந்தேக நபர் பல்வேறு நபர்களை பயன்படுத்தி வெளிநாடுகளில் இருந்து போதைப் பொருளை இலங்கைக்கு கொண்டு சென்றுள்ளதாகவும் பின்னர் நாடு முழுவதும் அந்த போதைப் பொருள் விநியோகத்தை வழிநடத்தி உள்ளதாகவும் விசாரணைகளில் தெரியவந்துள்ளது. கைப்பற்றப்பட்ட போதைப் பொருளின் பெறுமதி சுமார் 21,66,80,000 ரூபாய் என காவல்துறையினர் தெரிவித்தனர். கடந்த 13ஆம் தேதி இந்த போதைப் பொருள் அடங்கிய பயணப்பொதியை வேறொரு நபரூடாக இலங்கைக்கு அனுப்பி பின்னர் அதனை கட்டுநாயக்க விமான நிலையத்திலிருந்து வெளியேற்றி கடத்தல்காரரின் வீட்டிற்கு கொண்டு சென்று ஒப்படைக்கப்பட்டுள்ளது. பின்னர் குறித்த கடத்தல்காரர் நேற்று கைப்பை ஒன்றுடன் தாய்லாந்தில் பாங்காக் நகரிலிருந்து இலங்கைக்கு சென்றுள்ளார். இவை அனைத்தையும் கண்காணித்த காவல்துறை போதைப் பொருள் ஒழிப்பு பிரிவினர் குறித்த வர்த்தகர் வீட்டிற்கு சென்ற பின்னர் அந்த வீட்டை சுற்றி வளைத்து அந்த வீட்டில் திறக்கப்படாமல் இருந்த பயண பொதிகளுக்குள் 20 பொதிகளாக தயார் செய்யப்பட்டிருந்த குஷ்ரக போதைப் பொருளை கைப்பற்றியதுடன் அதனுள்ளிருந்து 21 கிலோ 668 கிராம் போதைப் பொருளையும் கைப்பற்றியுள்ளனர். இது தவிர கடத்தல்காரரிடமிருந்து 15,19,000 ரூபாய் பெறுமதியான $4,900 அமெரிக்க டாலர்களும் கைப்பற்றப்பட்டுள்ளன.